ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு புவியியல் பாடம் 2 இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். சரிங்களா? இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெரும் பகுதி டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் இ, பஞ்சாப். கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஸ் காற்றுகள் உதவுகின்றன அப்படிங்கிறாங்க. விடை இ, மாஞ்சாரல். நான் இதில் வெறும் விடை மட்டும்தான் சொல்கிறேன். சரியான விடைக்கு ஆப்ஷன் ரீட் பண்ண கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆப்ஷன் வேணான்னு சொல்லிட்டு அடிக்கடி காமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதனால் நான் ஆப்ஷன் சொல்லலை, வெறும் ஆன்சர் மட்டும்தான் சொல்கிறேன். அடுத்தது பாருங்கள். ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. சமமலை கோடுகள். இந்தியாவின் காலநிலை டேஸ் ஆக பெயரிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இ, அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. அடுத்தது 5வது பாருங்கள். பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. ஆ, இலையுதிர் காடுகள். அடுத்தது 6வது, சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் டேஸ். விடை ஆந்திர பிரதேசம். அடுத்தது, யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது என்னன்னு கேட்குறாங்க. இ, கட்ச். அடுத்தது பொறுத்துக்க பார்க்கலாம். சுந்தரவனம் மேற்கு வங்காளம். உயிர்ப்பன்மை சிறப்பு பகுதிகள் இமயமலைகள். வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் டிசம்பர். அயனமண்டல முட்புதர் காடுகள். பாலை மற்றும் அரை பாலைவன தாவரங்கள். கடலோர காடுகள் கடற்கரை காடுகள். கூற்று காரணம் அது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம். அதைய இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது. காரணம் பாருங்கள். இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மித வெப்பமாக வைத்திருக்கிறது. விடை பார்த்தீங்க அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்றுக்கான காரணமும் சரி. இது இதுதான் சரியானது. அடுத்தது பாருங்கள். பொருந்தாத விடையை தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்களாம். ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகிறது. விடை பாலைவனம். அதாவது இதில் பொருந்தாதது என்னமோ அதை நம்ம டிக் பண்ணுறது. சரிங்களா? இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் இ, மண். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இதில் இவ்வளோதான் கேள்வி பதில்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.